வணக்கம் உறவுகளே! நேத்து திருவண்ணாமலை கிரிவலம் போயிருந்தோம். பார்க்கவே அழகா இருந்தது. பயங்கர கூட்டம். அங்க ஒரு இடத்துல எல்லாம் தண்ணி, ஜூஸு எல்லாம் தானம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இவரு மட்டும் ஒரு செடி, மரக்கன்று இது மாரி வந்து எல்லாருக்கும் பரிசா குடுத்துட்டு இருந்தாங்க. அத பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆசையாவும் இருந்துச்சு. இப்படி கூட மனுஷங்க இருக்காங்களா? அப்படின்ட்டு. ஏன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லைங்களா? அந்த செடியெல்லாம் குடுக்கறது. அடுத்து எங்க பொண்ணு வந்த கடை பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஷாப். அது சூப்பரா இருந்தது. ஒவ்வொரு கலரும் அப்படியே அழகா பார்க்கறதுக்கு கண்ணுக்கு கலர்ஃபுல்லா அழகா இருந்தது. அப்படியே ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா போடலாங்க ஒவ்வொரு செயினும். அவ்ளோ அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. எங்க பாப்பாக்கு சொன்னாங்க வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்ட்டாங்க. 2 வாங்கிட்டு வந்துட்டாங்க 2 செயினு. இருந்தாலும் அழகா இருந்தது. நம்ப ஆன்லைன்ல 200, 300ன்னு குடுத்து வாங்குறது இந்த மாரி வாங்கலாம். அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு. பெண் குழந்தைகளுக்கு போட்டு பார்க்கவும் அழகா இருக்கும். எங்க பாப்பா 2 செயின் எடுத்துட்டு வந்தாங்க. ஒண்ணும் விலை ரூ. 50 தான் சொன்னாங்க. பரவால்ல. அடுத்து எங்க பாப்பா வந்து தோடு என்னதான் நம்மளுக்கு பெண் குழந்தைகளுக்கு தங்கத்தோடு போட்டு பார்க்க ஆசைப்பட்டாலும், அதுங்க என்னவோ இதுதான் ஓடுதுங்க. அம்மா எனக்கு இதுதான் வேணும், இதுதான் வேணும்னு அடம் புடிச்சு வாங்குறாங்க. ஆனா அங்க பார்க்கறதுக்கும் அழகா இருந்தது. மேங்கோ, ஆப்பிள், அன்னாச்சி இந்த மாரி நெறைய டிசைன் அழகா இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது ஒரு தோடு. அந்த தோடுக்கு உள்ள வந்து அந்த கிருஷ்ணர் வாழ்ந்த அரண்மனை மாரி ஒரு இது இருந்தது. பார்க்கவே அது ரொம்ப அழகா சூப்பரா இருந்தது. எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இது ரொம்ப அழகா இருக்குங்க. இந்த செயினு, இந்த தோடு, இந்த ஹேண்ட்பேக் இந்த இந்த இது பார்த்தீங்களா? இங்க இருக்கிற இந்த பூச்செடி இதெல்லாம் பார்க்கறதுக்கே நம்மளுக்கு கண்ணுக்கு அவ்ளோ கலர்ஃபுல்லா இருக்கு. இதெல்லாம் நம்ப பார்க்கறதே ரொம்ப ஒரு இதா இருக்கு. மன அழுத்தத்தெல்லாம் குறைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு நின்னு பார்க்கறதுக்கோ, வீடியோ எடுக்கிறதுக்கோ டைம் இல்ல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நிறுத்தி நிதானமா அழகா ஒவ்வொரு கடையிலயும் வீடியோ எடுத்து போடுறோம். நல்லா பாருங்க அழகா இருந்தது. அடுத்தது எங்க பொண்ணு போன கடை தான் வளையல் கடை. வந்துரு அடிச்சுருவேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டேன். போன உடனே நான் போன கடை தான் இந்த மாரி கிச்சன் செட்டு. அவங்களும் அதே போல தான் சொன்னாங்க. "வந்துருங்க அடிச்சுருவேன்" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு 5 மணி வாக்குல எங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு. காலிஃப்ளவர் சில்லி சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. ஸ்பைசியா சுட சுட ஃப்ரெஷ் ஆயில்ல போட்டு குடுத்தாங்க. அதே மாரி இதுவும் நல்லா வெங்காய பஜ்ஜி, மொளகா பஜ்ஜி இந்த மாரி நல்லா அழகா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அங்க ஒரு தம்பி வித்த காட்டிட்டு இருந்தாரு. எங்களுக்கு அத பார்க்கவும் சிரிப்பு தான் வந்துருச்சு. அவரு இது ரூ. 100 ரூ. 100 100ன்னிட்டு இருந்தாங்க. நம்ப மொபைல்லயே பார்க்கக்கூடாதுன்றோம். இதுல வேற இவருக்கு எக்ஸ்சேஞ்ச் வேற. எல்லாம் முடிச்சுட்டு கிரிவலம் பாதையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா பயங்கர கூட்டங்க. வெளிய வரதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. வீட்டுக்கு வரத்துக்குள்ள அவ்ளோ இதாயிடுச்சு. ஒரு 10:00 ஆயிடுச்சு. நைட்டு வீடியோ போட முடியல. அதே வீட்டுக்கு வந்தோனே என்னென்ன வாங்கிட்டு வந்தோன்னு பார்க்கலாம் வாங்க. நாட்டு மருந்து புக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன். இன்னும் ஒரு சின்ன சின்ன புக்கர்ஸ்லாம் எங்க பாப்பா எடுத்தாங்க. அவங்க படிக்கணும். அவங்கள ஸ்கூ எப்படி வந்து மத்தவங்களுக்கு ஏதாவது சொல்லி தரணும் அப்படின்ற மாரி புக்கெல்லாம் இருந்தது. அதுவும் நல்லா புக்கா இருக்குன்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு நானும் எடுக்க சொல்லிட்டேன். எங்க வீட்டுக்காருக்கு ஆன்மீகத்துல ரொம்ப அதிக விருப்பம் இப்ப. அப்ப அவங்களுக்கும் தகுந்த மாரி ஒரு சின்ன சின்ன புக்கு எடுத்துக்கிட்டேன். அந்த மாரி புக்ஸ் எல்லாம் நீங்களும் வாங்குனீங்கன்னா, பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது பண்ணுங்க. வாங்கி படிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, இப்பலாம் எல்லாம் மொபைல்லயே இருக்கிறோம். புக் யாரும் படிக்கிறதில்ல. இந்த புக்கு தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மனிதனின் நிரந்தர தேடல்ன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. இது வந்து என் ஹஸ்பண்ட் பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. "இது எங்க வாங்குனீங்க?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருந்தாரு ரொம்ப நேரமா. ஆனா, அது ரொம்ப புடிச்சிருந்துச்சு அவருக்கு. ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. எங்க பொண்ணு வாங்குன செயின் பாருங்க. இந்த செயின் 1, இந்த செயின் 1 2 வாங்குனாங்க. அந்த செயினுக்கு மேட்சா தோடும் வாங்குனாங்க. எவ்வளோதான் வீட்ல வாங்கி வச்சாலும், ஆனா அத போட மாட்டாங்க. இப்படிதான் இருக்கும். இப்படிதான் பீரோல தூங்கும் நெறையா. என்ன பண்றது? நம்ப ஆசையா கேட்கும்போது வாங்கி குடுத்து தான ஆவணும். நல்லா இருக்கு. ஆனா ஒவ்வொரு பொருளும் நம்ப வந்து கிரிவலம் போறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ ஒரு திருவிழாவுக்கு போற மாரி இருக்கு இப்பலாம். ஒரு பேக் ஒண்ணு வாங்குனாங்க. நன்றி உறவுகளே! இது மாரி வீடியோஸ் வந்து என் சேனல தொடர்ந்து பாருங்க. நன்றி உறவுகளே!